أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நேற்றைய தினம் பிப்ரவரி 20ஆம் தேதியாகும். இந்த நாள் ஜமாஅத்தில் முஸ்லிஹ் மௌத் முன்னறிவிப்பு தொடர்பாக அறியப்படுகின்றது. இந்த நாள் அல்லது இது தொடர்பாக இன்றைய நாட்களில் முந்தைய தினங்களிலோ அல்லது பின்வரும் தினங்களிலோ முஸ்லிஹ் மௌத் முன்னறிவிப்பினுடைய கூட்டங்கள் ஜமாத்துகளில் நிகழ்கின்றன. இது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு நீண்ட முன்னறிவிப்பாகும். அதில் ஒரு மகனினுடைய பிறப்பு மற்றும் அவரின் சிறப்பம்சங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. 1886ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி இது பிரசுரம் வடிவில் வெளியிடப்பட்டது. இந்த முன்னறிவிப்பில் மகனுடைய சிறப்புகள் தொடர்பாக இல்ஹாமிய சொற்களின் ஒரு பகுதி இவ்வாறாகும். அதாவது, அவர் மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவராகவும் சிந்தித்து புரியும் ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பார். பிறகு வருகிறது, அவர் அக மற்றும் புற அறிவால் நிரப்பப்படுவார். மேலும் அல்லாஹ் அதற்கு ஏற்ப ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனை வழங்கினான். அவர் இந்த சிறப்புகளை கொண்டவராக இருந்தார். அவரின் பெயர் ஹஜ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் ஆகும். அவர்கள் முஸ்லிஹ் மௌத் என்றும் கூறப்படுகின்றார்கள். ஜமாத்தின் பெரியவர்கள் இதை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றனர். ஆனால் ஜமாத்தின் வரலாற்றை பற்றி அறிந்திருக்கக்கூடிய சிறுவர்களும் கூட இதை நன்கு அறிந்துள்ளனர். அதாவது இந்த முன்னறிவிப்பை பற்றி. எல்லா இடங்களிலும் அத்ஃபால் மற்றும் ஹுத்தாமில் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. முன்னறிவிப்பினுடைய சொற்களாகிய அந்த மகன் அக மற்றும் புற அறிவால் நிரப்பப்படுவார் என்பதற்கேற்ப இறைவன் தானே அவர்களினுடைய அறிவுத்திறனை அதிகப்படுத்தினான், அறிவால் நிரப்பினான். பௌதிக அடிப்படையில் அநேகமாக அன்னாரின் கல்வியானது பிரைமரி வரையிலேயே இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதுவும் கூட இருக்கவில்லை. ஆம், பள்ளிக்கூடம் சென்று வந்தார்கள்தான். ஆனால் ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் அவர்கள் தாமே கூறியிருக்கின்றார்கள், அவர்கள் தேர்வுகளில் தேர்ச்சி பெறவில்லை. உலக பாடங்களில் மிகவும் பலகீனமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அன்னாரிடமிருந்து அறிவு சார்ந்த, மார்க்க ரீதியிலான, அமைப்பு சார்ந்த எப்படிப்பட்ட பணிகளையெல்லாம் செய்ய வைத்தான் என்றால், பெரும் பெரும் கற்று அறிந்தவர்களும் கூட அன்னாருக்கு முன்பு பள்ளி செல்லும் சிறுவர்களாக தெரிகின்றனர், முற்றிலும் சிறுவர்களாக தோன்றுகின்றனர். மேலும் அன்னாரின் 52 ஆண்டுகால ஹிலாஃபத் காலகட்டம் அதை பறைசாற்றும் சான்றாக விளங்குகின்றது. அன்னார் உலகின் பல்வேறு தலைப்புகளில் எண்ணற்ற சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள், கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். மார்க்க மற்றும் திருக்குரானின் ஞானத்திற்கு அளவே இல்லை. அன்னார் உலக விஷயங்களிலும் நாடுகளின் அரசியல், பன்னாட்டு அரசியல் தொடர்பாகவும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார்கள், கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். வரலாறு தொடர்பான அசாதாரணமான தரத்தை உடைய கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள், சொற்பொழிவாற்றியிருக்கின்றார்கள். பொருளாதார விவகாரங்கள், உலகின் பல்வேறு அமைப்புகள், சோசியலிசம்,
கம்யூனிசம், கேபிட்டலிசம் தொடர்பாகவும் அன்னார் தனது பார்வையை முன்வைத்துள்ளார்கள். அன்னார் ஒரு சொற்பொழிவாற்றியிருந்தார்கள். பிறகு அது புத்தக வடிவிலும் அச்சிடப்பட்டது. இது ஜமாத்தினுடைய நூல்களில் உள்ளது. எதுவரை என்றால், இராணுவ விவகாரங்கள், அறிவியல் மற்றும் அறிவு ரீதியிலான தலைப்புகளில் எப்படிப்பட்ட ஞானத்திற்குரிய விஷயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் என்றால், மனித மூளையானது வியந்து போய்விடுகின்றது. அந்நியர்களுக்கு முன்பு பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார்கள். மேலும் அவர்களும் அன்னாரின் ஞானத்தை பற்றி புகழாமல் இருக்க முடியவில்லை. இந்த கட்டுரைகள் மற்றும் சொற்பொழிவுகள் ஆயிரக்கணக்கான பக்கங்களை உள்ளடக்கியவைகளாக உள்ளன. சுருக்கமான நேரத்தில் அவைகளை பற்றிய விபரத்தை எடுத்து கூறுவது சாத்தியமில்லாததாகும். இன்னும் கூற வேண்டுமென்றால் அவைகளை பற்றிய அறிமுகத்தை எடுத்துரைப்பதும் சாத்தியமில்லாததாகும். முன்மாதிரிக்காக நான் சில உதாரணங்களை அறிமுகம் செய்தல் எனும் அடிப்படையில் இங்கு முன்வைக்கிறேன். இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு, புதிய உலக திட்டம், இஸ்லாத்தில் பிரிவினைகளுக்கான துவக்கம் போன்ற தலைப்புகள் எப்படிப்பட்டவைகள் என்றால், இது தொடர்பாக பெரும்பாலும் ஜமாத்துகளில் பேசப்படுகிறது. இவைகளை விட்டு சற்று விலகி வேறு சில தலைப்புகள் உள்ளன. பொதுவாக மக்கள் முன் அவை வருவதில்லை. அவை தொடர்பாக நான் அறிமுகத்தை முன்வைப்பேன். அன்னார் துருக்கியின் எதிர்காலமும் முஸ்லிம்களின் கடமையும் என்கின்ற பெயரில் ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். அதன் மீது தனது கருத்தை தெரிவித்தார்கள். இது 1919ஆம் ஆண்டு நடந்த சம்பவமாகும். அதாவது அன்னாரினுடைய ஹிலாஃபத்தின் ஆரம்ப காலகட்டத்தில். அதன் சுருக்கம் அல்லது அறிமுகம் என்னவென்றால், சமுதாய ஒற்றுமைக்கான எல்லா சந்தர்ப்பங்களிலிருந்தும் முழுமையான முறையில் பயனடைவதற்கு உசூர் அவர்கள் துருக்கியினுடைய ஆட்சியானது ஆபத்தான நிலையில் இருந்த நேரத்தில் மிகவும் சிந்திக்கத்தக்க வழிகாட்டலை வழங்கினார்கள். 1919ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள் இந்த நூலை அன்னார் எழுதினார்கள். பல்வேறு கருத்துக்களை உடைய முஸ்லிம்களின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பிற்கு அன்னார் இந்த அடிப்படையான வழிகாட்டலை கூறினார்கள். அதாவது, எனது பார்வையில் இந்த கூட்டத்தின் அடிப்படை எதுவாக மட்டும் இருக்க வேண்டும் என்றால், அதாவது ஒரு மாநாடு நடக்க இருந்தது. அங்கு துருக்கியின் ஆட்சிக்கு ஆதரவாக, அதாவது ஒரு முஸ்லிம் என்று இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றுவது அல்லது நாட்டிற்கான அந்தஸ்தை வழங்குவது, இது எப்படிப்பட்ட ஒரு செயல் என்றால், இதை முஸ்லிம் என்று கூறக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் வெறுக்கின்றது. இதை பற்றிய சிந்தனை கூட மிகவும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. பிறகு அன்னார் இதையும் கூறினார்கள். அதாவது, துருக்கி ஆட்சி மற்றும் இஸ்லாத்தின் தலைமையகம் ஹிஜாஸ் தொடர்பாக என்னுடைய வழிகாட்டல் என்னவென்றால், அன்னார் எழுதுகின்றார்கள், அரபு நாட்டின் தன்மானமானது ஒரு சமுதாய உணர்வு எழுச்சியை கொண்டுள்ளது. அதன் சுதந்திர உணர்வானது துடித்துக் கொண்டிருக்கின்றது. 1300 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் தன்னுடைய எல்லைக்குள் தான் ஆட்சியாளராக ஆகியிருக்கின்றது. மேலும் தன்னுடைய அழகிய நிர்வாகம் மற்றும் நீதி நேர்மையினால் அது தன்னுடைய உரிமையை நிரூபித்திருக்கின்றது. இது தொடர்பாக ஏதேனும் புதிய ஆலோசனை வெற்றி பெறாது, வெற்றி பெறவும் முடியாது. எந்த அறிவுடைய மனிதரும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். துருக்கியினுடைய நன்மைக்காக அன்னார் இன்னொரு ஆலோசனையும் வழங்கினார்கள். அது என்னவென்றால், வெறும் மாநாடுகள் மற்றும் சொற்பொழிவுகளால் மற்றும் ஒன்றும் ஆகிவிடாது. அதேபோல் பைசாக்களை ஒன்று சேர்த்து அறிவிப்புகள் மற்றும் பிரசுரங்கள் அச்சிடுவதாலோ ஒன்றும் நிகழப்போவதில்லை. மாறாக உலகின் அனைத்து நாடுகளிலும் இதன் சிறந்த முடிவை எட்டுவதற்காக ஒரு முறையான முயற்சி செய்யப்பட வேண்டும். இந்த காலம் அறிவின் காலமாகும் கூறுகின்றார்கள். இந்த காலமானது அறிவின் காலமாகும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆதாரங்களை கேட்கின்றார்கள். எனவே இந்த கடினமான பணியை முழுமைப்படுத்துவதற்கு முறையான ஏற்பாடு இருக்க வேண்டும். பயனற்ற பணியை ஒரு அறிவுடையவர் செய்ய மாட்டார். இதே விஷயத்தை இன்றும் முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். இது அந்த காலத்தில் துருக்கியினுடைய ஆட்சியோடு மட்டும் தொடர்புடையதாக இருந்தது. இன்று முன்பை விட அதிகமாக முஸ்லிம் உலகில், மேலும் அரபு உலகிற்கு இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. வெறும் முழக்கங்கள் இடுவதனாலோ கூட்டங்கள் நடத்துவதனாலோ ஒன்றும் ஆகப்போவதில்லை. செயல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். துருக்கியர்கள் மற்றும் இஸ்லாத்திற்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி மற்றும் வெறுப்பிற்கான காரணத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறினார்கள். முன்னோர்களினால் அவர்களினுடைய உள்ளத்தில், அதாவது இஸ்லாத்தின் எதிரிகளின் உள்ளத்தில்,
இஸ்லாம் தொடர்பாக எந்த அளவுக்கு தப்பெண்ணங்கள் குடிகொண்டு விட்டன என்றால், அவர்கள் இஸ்லாத்தை ஒரு சாதாரண மார்க்கமாக கூட கருதாதது மட்டுமின்றி, எப்படிப்பட்ட ஒரு போதனையாக கருதுகிறார்கள் என்றால், அது மனிதனை மனிதத்தன்மையிலிருந்து வெளியேற்றி விலங்குகளாகவும், அதுவும் கொடிய விலங்குகளாகவும் ஆக்கிவிடுவதாக எண்ணுகிறார்கள். இஸ்லாத்தை தவிர பிற மார்க்கங்களில் இருந்து விலகி ஓடுவதில்லை, ஆனால் வெறுப்பிற்குரியதாக கருதுகிறார்கள். இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள் அவர்களின் முன்னேற்றத்திற்கு மற்றும் நல்வாழ்வு, நாகரிகம் போன்ற வழிகளில் தடையாக கருதுவது மட்டுமின்றி மனிதநேயத்தை அழிக்கக்கூடியதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். இன்றைய நாட்களிலோ இதில் முன்பை விட அதிகமாக அழுத்தம் தரப்படுகிறது. எல்லா இடங்களிலும், எல்லா நாட்டிலும் வலதுசாரிகள் அல்லது பிறர் இஸ்லாத்திற்கு எதிராக பெரிய திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டங்களை வகுக்கின்றார்கள். இந்த நிலைமை மாறுவதற்கு அன்னார் வழங்கிய வழிகாட்டல் என்னவென்றால், முஸ்லிம்கள் தனது தவறிலிருந்து பாவ மன்னிப்பு கோரியவாறு இறைவனின் பக்கம் குனிய வேண்டும், மேலும் அவர்கள் இஸ்லாத்தை புரிய வேண்டும், மேலும் அதன் உண்மைத்துவத்தை அறிய வேண்டும், பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதன் மூலம் இப்போது முஸ்லிம்களின் மீது வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமானது நீங்க வேண்டும். மார்க்கத்திற்காக அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்றால், இறைவனுடைய கட்டளையின் கீழ் அவர்கள் இந்த தன்னிகரற்ற போதனையை உலகின் முன் எடுத்து வைக்கவில்லை என்றால், பொதுவாக இதுதான் நிகழ்ந்துள்ளது. அவர்கள் இஸ்லாத்தை எப்போது முன்வைத்திருக்கின்றார்கள்? இப்போதாவது தங்களின் உயிர் வாழ்விற்கான அடித்தளமிடுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். உயிர் வாழ வேண்டும் என்றால் அதற்காக சில முயற்சிகள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களின் வாழ்வு மற்றும் இஸ்லாத்தின் தப்லீக் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவைகளாக உள்ளன. ஆக இந்த அடிப்படையையே இன்றும் முஸ்லிம்கள் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. இல்லை என்றால் இஸ்லாம் எதிர்ப்பு உலகம் முஸ்லிம் நாடுகளை சுற்றி துன்புறுத்தி கொண்டே செய்து கொண்டிருக்கிறது. பிறகு இன்னொரு சந்தர்ப்பம் ஆல் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ் உடையது. அதில் அன்னார் ஆல் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ் மீது ஒரு பார்வை என்கின்ற தலைப்பில் வழிகாட்டல் வழங்கினார்கள். இந்த பிரசுரம் உசூர் அவர்கள் ஆல் இண்டியா முஸ்லிம் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் முன்வைப்பதற்காக 1925 ஜூலை 13 அன்று எழுதினார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் தாமே இதில் வந்து கலந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹ் அவர்கள் எழுதினார்கள், நான் இதில் கலந்து கொள்ள இயலாதவனாக இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய பிரதிநிதிகள் மூலமாக எனது கருத்துக்களை முன்வைக்கின்றேன். அந்த பிரசுரத்தில் உசூர் அவர்கள் எல்லாவற்றுக்கும் முதலாக இஸ்லாத்தின் மார்க்க மற்றும் அரசியல் அறிமுகத்தை எடுத்துரைத்தார்கள். பிறகு கூறினார்கள், இஸ்லாத்தின் ஒரு மார்க்க அறிமுகம் என்னவென்றால், அது தொடர்பாக ஒவ்வொருவருக்கும் அவர் எவ்வாறு விரும்புகிறாரோ அவ்வாறு எடுத்துரைப்பதற்கு உரிமை இருக்கின்றது. இன்னொன்று, இஸ்லாத்தினுடைய அரசியல் அறிமுகம், அரசியல் ரீதியில் எந்த மக்கள் முஸ்லிம்கள் என்பதற்கான பதிலை இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களுமே வழங்க முடியும். அவர்களோடு தான் முஸ்லிம்களின் அரசியல் தொடர்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு ஜமாத்தை பின்பற்றுபவர்கள் எவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று கூறுகிறார்களோ கருதுகிறார்களோ அவர்களை பிற கூட்டத்தினர் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று கருதினாலும், ஆனால் அரசியலில் இந்துக்களும் சீக்கியர்களும் அவர்களோடு விவகாரங்களை கையாளும் போது அவர்கள் ஒரே விதமாகவே நடந்து கொள்கிறார்கள். என்ன நடவடிக்கையை அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக செய்வார்களோ அதையே மற்ற சமுதாயத்திற்கு எதிராகவும் செய்வார்கள். ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்கள் முஸ்லிம்கள் என்று கருதியே செய்வார்கள். ஆக அரசியல் ரீதியில் அவர்களின் நலன்கள் ஒன்றாகும். மேலும் முஸ்லிம்கள் இந்த கருத்தை புரியவில்லை என்றால் பிறகு பிறர் ஒவ்வொன்றாக அவர்களை விழுங்கி விடுவார்கள். மேலும் எப்பொழுது விழித்து எந்த பயனும் இருக்காதோ அப்பொழுது இவர்களுக்கு விழிப்பு ஏற்படும். எனவே உசூர் அவர்கள் அனைத்து முஸ்லிம் அமைப்புகளுக்கு முன் இந்த அடிப்படையான விஷயத்தை முன்வைத்தார்கள். அதாவது அரசியல் விவகாரங்களில் முஸ்லிம்கள் முழுமையான ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அரசியல் அடிப்படையில் நீங்கள் ஏதேனும் ஒரு சமுதாயத்தை தனித்து விட்டுவிட்டால் பிறகு அவர்கள் பிற சமுதாயத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள் என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? அதன் பிறகு இஸ்லாத்தினுடைய முன்னேற்றம் உறுதிப்பாடு, அதன் அரசியல் உறுதிப்பாட்டிற்காக சில ஆலோசனைகளை வழங்கினார்கள். கூறினார்கள், இஸ்லாத்தினுடைய உறுதிப்பாட்டிற்கு முழு இந்திய நாட்டிலும் இஸ்லாத்தின் உறுதிப்பாட்டிற்கு தப்லீக் அமைப்புகள் நிறுவப்படுவது அவசியமாகும். மேலும் தப்லீக் அமைப்புகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமையினுடைய வழியை கையாள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தின் வாழ்வானது தப்லீகை சார்ந்தே இருக்கின்றது. மேலும் அதற்கு முழுமையான அமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளது.
இப்பொழுது இந்த செயல்வட்டமானது முழு உலகத்துக்கும் ஆகிவிட்டது. முஸ்லிம்களினுடைய வியாபார மற்றும் கல்வி மைதானங்களில் முன்னேற்றத்திற்கு முறையாக துறைகள் நிறுவப்பட வேண்டும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். மேலும் வருடத்தின் இறுதியில் அந்த குறிக்கோள் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது என்று கூறப்பட வேண்டும். இப்போது இது இஸ்லாத்தின் பணி அல்ல, பெரும் பெரும் அரசாங்கங்களின் பணியாகும். மேலும் இப்பொழுது உடனடியாக எப்படிப்பட்ட ஒரு கமிட்டியை நிறுவ வேண்டிய அவசியம் உள்ளது என்றால், அது முஸ்லிம்களை எவ்வாறு பிற சமுதாயங்களின் தாக்கங்களிலிருந்து விடுதலையாக்க முடியும், மேலும் எந்தெந்த வாழ்க்கையின் துறைகளில் புலமை பெற்ற முஸ்லிம்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது போன்றவைகளை பரிசீலிக்க வேண்டும். பிறகு அந்த கமிட்டியானது அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு ஹசரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் இஸ்லாமிய வங்கியை நிறுவுவதற்கான அவசியம் பற்றியும் அழுத்தம் கொடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், வட்டி இல்லாத நிலையில் அது செயல்பட முடியும் என்றால் பிறகு எங்களது ஜமாஅத்தும் அதில் இணைவதற்கு தயாராக இருக்கின்றது. மேலும் அன்னார் பைத்துல் மால், முஸ்லிம் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆகியவைகளை நிறுவுவதற்கும் ஆலோசனை வழங்கினார்கள். மேலும் குற்ற வழக்குகள் தவிர்த்து முஸ்லிம்களின் பிற சண்டைகளை நீதிமன்றங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு பதிலாக பரஸ்பரம் தீர்ப்பதற்கும் பஞ்சாயத்து அமைப்பை நிறுவுவதனுடைய அவசியம் தொடர்பாகவும் அழுத்தம் கொடுத்தார்கள். அன்னார் கூறினார்கள், எங்கு இஸ்லாம் அல்லாத ஆட்சிகள் உள்ளனவோ அங்கு, ஆனால் கூறினார்கள், அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒருவர் பிறரினுடைய மார்க்க விவகாரங்களில் தலையிடாது இருப்பது அவசியமாகும். பரந்த மனப்பாங்கோடு பிறரை அவர்களினுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்பட விட வேண்டும். மேலும் தாமும் தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப பணியாற்ற வேண்டும். உசூர் அவர்கள் வியாபாரம், தொழில் தொடர்பாகவும் கூறினார்கள். அதாவது வியாபாரமானது எப்படிப்பட்ட ஒரு துறை என்றால், அதில் முஸ்லிம்கள் மிக அதிகமான கவனமின்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தொழில் ரீதியில் அவர்கள் இந்துக்களினுடைய அடிமைகளாக ஆகிவிட்டார்கள். இது அந்த காலத்தில் ஆகும். இப்பொழுது நமக்கு தென்படுகிறது, உலகின் பெரும் செல்வந்தர்கள் எவர்கள் தொழிலில் ஈடுபட்டுள்ளனரோ, பல்வேறு மார்க்கத்தை சார்ந்த மக்கள், அவர்கள் யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அல்லது வேறு யாராக இருக்கட்டும், அவர்களினுடைய அடிமைகளாக இவர்கள் ஆகியிருக்கின்றார்கள். அப்பொழுதும் இதே நிலைமைகள் இருந்தன. இன்றும் நான் கூறியது போன்று இந்த விவகாரத்தில் உலக ஆட்சியாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் அடிமைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. தொழில் மற்றும் திறன் மேம்பாட்டில் முஸ்லிம்களினுடைய முன்னேற்றத்திற்கு குறிப்பான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இறுதியில் முஸ்லிமாக அவர்கள் முஸ்லிம்களின் பரஸ்பர சண்டைகளை முடித்துக்கொண்டு பரஸ்பர ஒற்றுமையின் முக்கியத்துவத்தின் பக்கம் கவனமூட்டினார்கள். மேலும் கூறினார்கள், மீண்டும் ஒரு முறை இதன் பக்கம் கவனமூட்டியவாறு நான் என்னுடைய இந்த கட்டுரையை நிறைவு செய்கின்றேன். அதாவது, இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதாவது நாம் ஒருவர் மற்றவரை காஃபிர் என்று கூறியும் பிறரின் பார்வையில் நாம் அனைவரும் முஸ்லிம்கள் ஆவோம். ஒருவருக்கு ஏற்படுகின்ற இழப்பானது அடுத்தவருக்கும் ஏற்படுகின்ற இழப்பு என்பதை நன்கு புரியவில்லை என்றால் பிறகு அனைத்து முயற்சிகளும் வீண், அனைத்து திட்டங்களும் வீணானதாக ஆகிவிடும். ஆக அரசியல் மைதானத்தில் நாம் மார்க்க குழப்பங்களை புறம்தள்ள வேண்டும். ஏனென்றால் அவைகள் அவர்களினுடைய செயல்வட்டத்தை விட்டு வெளியில் உள்ளவைகளாகும். நீங்கள் உங்களுடைய அரசியல் தேவைக்காக எவர்களை நீங்கள் முஸ்லிம்கள் என்று கருதவில்லையோ அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடாது என்று இஸ்லாம் ஒருபோதும் கூறவில்லை. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களுக்கு எதிரே யூதர்களோடு உடன்படிக்கை செய்ய முடியும் என்றால், முஸ்லிம் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இஸ்லாத்தின் அரசியல் முன்னேற்றம் இன்னும் கூற வேண்டுமென்றால் அரசியல் பாதுகாப்பிற்காக இணைந்து பணி செய்ய இயலாது என்பதற்கு எவ்வித காரணமும் இல்லை. நாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய வேறுபாடானது இஸ்லாத்திற்காக இல்லை, மாறாக தன்னுடைய சுய நலன்களுக்காக என்பது நிரூபணமாகும். அல்லாஹ் நம்மை இந்த துரதிர்ஷ்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. பாகிஸ்தான் மற்றும் பிற முஸ்லிம் நாடுகளில் பொதுவாக இதே நிலைமைகள்தான் உள்ளது. குறிப்பாக அகமதிகள் தொடர்பாக இவர்கள் காஃபிர்கள் ஆவார்கள் என்ற சிந்தனை உள்ளது. ஒவ்வொரு பிரிவினரும் பிற பிரிவினரை காஃபிர்கள் என்று கூறுகிறார்கள். முஸ்லிம் அல்லாத உலகில் இந்த காரணத்தினால்தான் தவறான தாக்கம் உருவாகின்றது, மேலும் முஸ்லிம்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கருத்தை இன்றும் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மற்றும் முஸ்லிம்கள் புரிய வேண்டிய தேவை உள்ளது. இந்தியாவின் நிலைமை தொடர்பாகவும், அதாவது அந்த காலத்தில் இருந்த நிலைமைகள், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்தபோது ஒரு வட்டமேசை மாநாடு நிகழ்ந்தது.
அப்பொழுது முஸ்லிம்களின் பிரதிநிதி தொடர்பான கேள்வி எழுந்தது. ஆங்கிலேய ஆட்சியானது இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கு ஒரு கமிஷனை நியமித்தது. அது ஒவ்வொரு 10 ஆண்டிற்கு பிறகும், அதாவது எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுயமாக ஆட்சியை நிறுவிக்கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுக்க இயலும் என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டியது இருந்தது. இதனுடைய முதல் தலைவராக ஒரு ஆங்கிலேய பாரிஸ்டர் இருந்தார். அதாவது அந்த கமிஷனுடைய முதல் தலைவர், அவருடைய பெயர் சர் ஜான் சைமன் என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் அந்த கமிஷன் மற்றும் அதன் தீர்ப்புகளில் பல்வேறு நேரங்களில் விவாதிக்கப்பட்டு வந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களும் பல நேரங்களில் வழிகாட்டல்கள் வழங்கினார்கள், தன்னுடைய விரிவான கருத்துக்களை முன்வைத்தார்கள், மேலும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டினார்கள். இது தொடர்பாக ஒரு வட்டமேசை மாநாடு நிகழ்ந்தது. அதன் விவரம் நமது வரலாறு தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் பற்றி குறிப்பு வருகின்றது. பிரித்தானிய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட கமிஷனின் அறிக்கையானது இந்திய மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கவில்லை. எனவே அது அவர்களுக்கு ஏற்க தகுந்ததாக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் அரசாங்கம் தரப்பிலிருந்து வட்டமேசை மாநாடு நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டது. அதன் விவரம் இவ்வாறு வருகிறது. ஏனென்றால் பிரித்தானியா மற்றும் இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் ஓரிடத்தில் ஒன்று கூடி இந்தியாவின் அரசியல் பரிணாமம் தொடர்பாக ஆராய வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் உசூர் அவர்கள் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுவதற்காக உடனடியாக ஒரு கட்டுரையை எழுதினார்கள். மேலும் அவர்களுக்கு பரஸ்பர பிரிவினை மற்றும் கருத்து வேறுபாடுகளை கைவிடுமாறும் அறிவுறுத்தினார்கள். இந்த வழிமுறை மூலமே எதிரி சமுதாயத்தை எதிர்கொண்டவாறு தங்களது உரிமைகளை பெறுவதில் வெற்றி பெற முடியும். மேலும் அவர்கள் மாநாட்டில் எப்படிப்பட்ட பிரதிநிதியை அனுப்ப முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அவர் சமுதாயத்தின் பிரதிநிதித்துவத்திற்கான உரிமையை செலுத்த வேண்டும் என கூறினார்கள். உசூர் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்கும் அவர்கள் அரசியல் கட்சிகளின் ஆலோசனையின் மூலமாக பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதன் மூலம் மாநாட்டினுடைய தீர்மானங்களை மக்கள் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஆலோசனையையும் வழங்கினார்கள். முஸ்லிம்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக உசூர் அவர்கள் கூறினார்கள், எனது பார்வையில் ஆல் முஸ்லிம் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸிற்கு பணி செய்வதற்கான நேரம் இப்பொழுது வந்துள்ளது. முஸ்லிம்களினுடைய வேண்டுகோள்கள் இவைகளாகும் என்று வெளியிடுவது மட்டும் போதுமானது அல்ல. எவர்கள் இந்த வேண்டுகோள்களை முதுகுக்கு பின்னால் போடுகிறார்களோ அவர்கள் வட்டமேசை மாநாட்டிற்கு சென்றால் ஆல் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸினுடைய தீர்மானங்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. எனவே அவர்கள் ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு தவறான தேர்வின் தீய விளைவுகளை தெரியப்படுத்துகின்ற வேளையில் மறுபக்கம் பொதுமக்களுக்கு அதன் அபாயங்களை தெரியப்படுத்துகிற நேரமும் ஆகும். எதுவரை முஸ்லிம்களின் பிரதிநிதிக்கான முடிவு முஸ்லிம்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அவர்களினுடைய முக்கிய அரசியல் அமைப்புகள் மூலமாக செய்யப்படாதோ அதுவரை ஓயக்கூடாது. அன்றைய காலத்தில் இருந்த நிலைமைகளில் இந்த ஆலோசனைகள் பல மட்டங்களில் மிகவும் கவனிக்கத்தக்கதாக கருதப்பட்டது. பிறகு அன்றைய காலத்தில் இருந்த இந்தியாவின் அரசியல் சூழலுக்கான தீர்வு தொடர்பாகவும் அன்னார் எழுதினார்கள். அது தொடர்பாக அன்னார் எழுதிய கட்டுரையில் அன்று இருந்த நிலைமைகளுக்கான தீர்வை முன்வைத்தார்கள். சைமன் கமிஷனுடைய அறிக்கை வெளிவந்த சில நேரத்திற்கு பிறகு இது பற்றியும் கூறப்பட்டது. பிரித்தானிய அரசாங்கமானது லண்டனில் வட்டமேசை மாநாடு நடத்துவது என முடிவெடுத்தது. கூறப்பட்டது போன்று இந்தியாவினுடைய அரசியல் பரிணாமத்தின் பல்வேறு அம்சங்களை ஆராய்வதற்காக மேலும் எதிர்காலத்திற்கான செயல் திட்டத்தை வகுப்பதற்காக அது நடத்தப்பட்டது. சைமன் கமிஷனானது முஸ்லிம்களினுடைய உரிமைகளை முழுமையான முறையில் கருத்தில் கொண்டிருக்கவில்லை. எனவே உசூர் அவர்களுக்கு அச்சம் இருந்தது. மேலும் அன்னார் எதிர்காலத்தில் முஸ்லிம்களினுடைய உரிமைகள் புறம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று விரும்பினார்கள். எனவே அன்னார் இந்த சந்தர்ப்பத்தில் சைமன் கமிஷனின் அறிக்கை தொடர்பாக தனது கருத்தை எடுத்துரைத்து அதனுடைய குறைகளை தெளிவாக்க வேண்டும் என்பதை சரியானதாக கருதினார்கள். மேலும் இந்தியாவினுடைய பிரச்சனைகளுக்கான எப்படிப்பட்ட தீர்வை முன்வைத்தார்கள் என்றால் அதனால் எதிர்காலத்தில் அனைத்து சமுதாயங்களும் அமைதி மற்றும் சமாதானத்தோடு வாழ்க்கையை கழிக்க இயலும். அன்னார் கூறுகின்றார்கள், நான் கருதுவது என்னவென்றால் ஒரு மார்க்கம் சார்ந்த மனிதர் என்கின்ற அடிப்படையில் எவர்கள் இரவு பகலாக இந்த பணியிலேயே மூழ்கி கிடப்பவர்களை போன்று எனக்கு நாட்டினுடைய அரசியலோடு தொடர்பு இல்லைதான். ஆனால் எனது பொறுப்பானது அமைதி மற்றும் சமாதானத்தை உருவாக்குவது தொடர்பாக அதிகமாகும். மேலும் நான் இந்த கூச்சல் குழப்பமிக்க உலகை விட்டு தனித்திருக்கக்கூடிய காரணத்தினால்
எவர்கள் இந்த போரில் ஒரு பக்கம் அல்லது மறுபக்கம் இணைந்து இருக்கின்றார்களோ அவர்களோடு ஒப்பிடுகையில் நான் அநேகமாக பல்வேறு விவகாரங்களினுடைய ஆழத்தை மிக எளிதில் சென்றடைய முடியும். எனவே இப்பொழுது வட்டமேசை மாநாட்டிற்கான அறிவிப்பு செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் இந்தியாவினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்பதில் மக்களினுடைய கவனம் உள்ளது. இது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அன்னார் கூறினார்கள், எனவே எனது கருத்துக்களை இரு நாட்டினுடைய நடுநிலையான மக்கள் முன் எடுத்து வைப்பதை நான் சரியானதாக கருதுகிறேன். உசூர் அவர்கள் தன்னுடைய அந்த கருத்தில் முஸ்லிம்களினுடைய உரிமைகள் மற்றும் அவர்களினுடைய வேண்டுகோள்கள் தொடர்பாக போதுமான அளவு விவாதித்துள்ளார்கள். மேலும் மேலும் அது தொடர்பான அறிவார்ந்த விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். அத்தோடு அன்னார் இந்தியாவின் அரசியல் பிரச்சனைகளுக்கும் மிகவும் அறிவார்ந்த மற்றும் திருப்திகரமான தீர்வை முன்வைத்தார்கள். வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதை படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த முழுமையான மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தின் ஆங்கில பதிப்பை வெளியிடுவதற்கு உடனடியாக அனுப்பப்பட்டது. குறிப்பாக முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கு இதிலிருந்து பலன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யப்பட்டது. இவ்வாறு அவர்கள் முதல் முறை ஏகோபித்த முறையில் வெற்றிகரமாக தங்களுடைய வேண்டுகோள்களை மாநாட்டில் முன்வைத்தார்கள். அந்த காலத்தில் அதற்கான பலன் கிடைத்தது. அதன் தாக்கம் இங்கிலாந்தின் ஆலோசனைகள் தரும் பெரும் மக்களின் மீது ஏற்பட்டது. அவர்கள் இந்தியாவில் முஸ்லிம்களினுடைய சிறப்பான நிலையை ஏற்றுக்கொண்டு அவர்களின் அறிவார்ந்த வேண்டுகோள்கள் மற்றும் நலன்களை ஏற்றுக்கொள்ளும் நிர்பந்தத்திற்கும் ஆளானார்கள். உசூர் அவர்களின் இந்த நூலானது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரு இடங்களிலும் மிகவும் வரவேற்கப்பட்டது. மிகுந்த ஆர்வத்துடனும் கவனத்துடனும் அது படிக்கப்பட்டது. பல அறிவார்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சிறப்பான சொற்களில் உசூர் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். அஹ்மதியத்தின் வரலாற்றில் பல சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நான் கூறியது போன்று இந்த அன்னாரின் கட்டுரையானது இரு சமுதாயங்களிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றது, மிகுந்த கவனத்தோடு படிக்கப்பட்டது. அதன் சில முன்மாதிரிகளை முன்வைக்கின்றேன். யூபியின் முன்னாள் கவர்னர் லார்ட் மெஸ்டன் கூறுகிறார்கள், நான் அன்னாருக்கு நன்றியுடையவனாக உள்ளேன். தாங்கள் எனக்கு அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் மிகவும் உள்ளம் கவரும் நூலை அனுப்பியிருந்தீர்கள். அதாவது இவர்கள் அதை அனுப்பியவர்களுக்கு எழுதுகிறார்கள். கூறுகிறார்கள், நான் இதற்கு முன்பும் கூட அன்னாரின் சில புத்தகங்களை ஆர்வமுடன் படித்துள்ளேன். இந்த நூலை படிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதும் பயன் தரக்கூடியதுமாக இருக்கும் என நம்புகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் லெப்டினன்ட் கமாண்டர் கேன்வர்த்தி கூறுகிறார்கள், இந்த நூலில் இந்தியாவின் அரசியல் பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்கியதற்கு நான் தங்களுக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். நான் அதை மிகுந்த ஆர்வத்துடன் படித்தேன். யூபி மாநிலத்தின் ஆளுநரும் பஞ்சாபின் முன்னாள் கவர்னருமான சர் மெல்கம் ஹெலே எழுதுகிறார்கள், அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் சார்பாக இந்த நூலை அனுப்பிய லண்டன் பள்ளிவாயிலின் இமாமுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். நான் அஹ்மதியா ஜமாத்தின் நிலைமைகள் தொடர்பாக நன்கு அறிந்தவனாவேன், அதை நன்கு புரியக்கூடியவன். அந்த ஜமாத் இந்தியாவின் முக்கிய பிரச்சனைகளின் தீர்வுக்காக செய்யக்கூடிய பணிகளை மிகுந்த மதிப்புடன் நான் காண்கிறேன். இந்த நூலானது எனக்கு மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மேலும் நான் அதை மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பேன். பிறகு சர் ஹோன் ஓம்லர் கூறுகிறார், இந்தியாவின் பிரச்சனைகளுக்கான தீர்வாக அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் கூறியிருக்கக்கூடிய ஆலோசனைகள் உள்ள இந்த சிறிய நூலை அனுப்பியதற்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பார்வைக்கு வந்தவைகளில் இது சைமன் கமிஷனின் ஆலோசனைகள் மீதான மிக விபரமான விமர்சனமாகும். நான் இந்த விபரங்கள் தொடர்பாக எது தொடர்பாக எதிர்கருத்து என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறதோ அது தொடர்பாக நான் எதுவும் கூற மாட்டேன். ஆனால் நான் இந்த களப்பற்ற தன்மை, அறிவார்ந்த நிலை மற்றும் தெளிவுடன் ஹிஸ் ஹோலினஸ் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் தன்னுடைய ஜமாத்தினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியதை பாராட்டுகின்றேன். மேலும் நான் ஹிஸ் ஹோலினஸ் மிர்சா பஷீருத்தீன் அவர்களின் மேலான சிந்தனையின் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். பிறகு ஆனரபிள் பீட்டர்சன் சிஎஸ்ஐ சிஐஐஇ கூறுகின்றார்கள், இந்தியாவின் அரசியல் பிரச்சனைகளுக்கான தீர்வு எனும் நூல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி. எனக்கு இப்போது வரை அதை படித்து முடிப்பதற்கான நேரம் கிடைக்கவில்லை.
சில தினங்களில் முடித்து விடுவேன் என்று நம்புகிறேன். ஆனால் எந்த அளவுக்கு படித்தேனோ அதிலிருந்து இதன் மதிப்பு வெளிப்படுகின்றது. இந்த நூலானது தற்போதைய சூழலை புரிவதற்கு ஒரு உள்ளம் கவரும் மற்றும் மதிக்கத்தக்க முயற்சியும், இதில் முஸ்லிம்களின் பார்வை மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. அதை அனுப்பியவருக்கு நான் தாங்களை சந்திப்பேன் என்று எழுதுகின்றார். அலிகாரை சார்ந்த டாக்டர் ஜியாவுத்தீன் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்களின் நூலை மிகுந்த ஆர்வத்தோடு படித்தேன். இதை ஐரோப்பாவில் அதிகமாக பரப்புங்கள் என்று நான் அன்னாரிடத்தில் விண்ணப்பிக்கின்றேன். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இதனுடைய ஒரு பிரதியை கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். மேலும் இங்கிலாந்தின் ஒவ்வொரு பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கும் ஒரு பிரதியை அனுப்ப வேண்டும். இந்த நூல் இந்தியாவை விட அதிகமாக இங்கிலாந்தில் பரப்பப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அன்னார் இஸ்லாத்திற்கு ஒரு மிக முக்கியமான தொண்டாற்றி இருக்கின்றார்கள். இஸ்லாத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள் என்பதை அஹ்மதி அல்லாதவர்கள் எழுதுகிறார்கள். இங்கு அஹ்மதி அல்லாதவர்கள் அஹ்மதிகளை முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கின்றனர். கராச்சியின் எம்எல்ஏ சேட் ஹாஜி அப்துல்லா ஹாரூன் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், எனது பார்வையில் அரசியல் துறையில் இந்தியாவில் எழுதப்பட்டுள்ள நூல்களில் இந்தியாவின் அரசியல் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது சிறந்த நூல்களில் ஒன்றாகும். அல்லாமா டாக்டர் சர் முகமது இக்பால் அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த நூலின் சில இடங்களை நான் வாசித்தேன். மிகவும் சிறப்பானதும் கருத்து செறிவுள்ளதாகவும் இருக்கின்றது. லாகூரினுடைய இன்கிலாப் எனும் பத்திரிகை எழுதியது என்னவென்றால், ஜனாப் மிர்சா சாஹிப் அவர்கள் இந்த நூலின் மூலமாக முஸ்லிம்களுக்கு பெரும் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். இது பெரும் பெரும் இஸ்லாமிய ஜமாத்துகளின் பணியாக இருந்தது. அதை மிர்சா சாஹிப் அவர்கள் செய்துள்ளார்கள். லாகூரின் சியாசத் எனும் பத்திரிகை எழுதுகின்றது, மார்க்க வேறுபாடுகளின் விஷயத்தை விட்டுவிட்டு பார்த்தால் ஜனாப் மிர்சா பஷீருத்தீன் மெஹமூத் அஹமது அவர்கள் எழுத்து மைதானத்தில் செய்துள்ள பணியானது அதனுடைய கருத்துச் செறிவு மற்றும் பயனளிக்கும் தன்மை போன்றவற்றில் எல்லா புகழுக்கும் உரித்தானது. மேலும் அரசியலில் தன்னுடைய ஜமாத்திற்கு பொது முஸ்லிம்களோடு கையோடு கைகேர்த்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற அன்னார் கூறியிருக்கக்கூடிய செயலுக்கான அடிப்படையான விஷயத்தை துவக்கி அதை தனது தலைமையில் வெற்றி பெறச் செய்துள்ளார்கள். அதுவும் எழுதும் இயல்புள்ள முஸ்லிம்கள் மற்றும் உண்மையை தேடும் மனிதர்கள் புறமிருந்து பாராட்டை பெறக்கூடியது. அன்னாரின் அரசியல் தொலைநோக்கு பார்வையை காலம் ஏற்றிருக்கிறது. கூறுகிறார், அன்னாரின் அரசியல் தொலைநோக்கு பார்வையை ஒரு காலம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. மேலும் நெஹ்ரு அறிக்கைக்கு எதிராக முஸ்லிம்களை ஒன்றிணைப்பதில், சைமன் கமிஷனினுடைய அறிக்கை தொடர்பாக முஸ்லிம்களின் பார்வையை முன்வைப்பதில், தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு விவாதிப்பதில், முஸ்லிம்களினுடைய உரிமைகளை பறிக்கப்படுவது தொடர்பான நூல்களை வெளியிடுதல் போன்றவைகளில் அன்னார் பாராட்டத்தக்க பணியை செய்துள்ளார்கள். நான் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் சைமன் ரிப்போர்ட்டின் மீதான அன்னாரின் விமர்சனம். ஆங்கில மொழியில் அதை படிக்கும்போது அன்னாரினுடைய பரந்த அறிவை அனுமானிக்க முடிகிறது. அன்னாரினுடைய சொல்நடை எளியதாகவும் ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆக இவைகள் சில விமர்சனங்களாகும். பிறகு உலகின் தற்காலத்து நிம்மதியற்ற நிலைக்கு இஸ்லாம் என்ன தீர்வை முன்வைக்கிறது என்பது தொடர்பாகவும் அன்னார் எழுதியுள்ளார்கள். உலகளாவிய அமைதி தொடர்பாக அன்னார் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். சுருக்கமாக எடுத்துக் கூறுகிறேன். அதாவது ஹசரத் முஸ்லிமோத் அவர்கள் உலகளாவிய அமைதியை கருத்தில் கொண்டவாறு 1946 ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் மாலை 5:30 மணி அளவில் டில்லியில் உள்ள ஆர்ட் பார்க் ரோட்டில் பரந்த இடத்தில் ஒரு ஞானமிகு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அந்த சொற்பொழிவை கேட்பதற்கு பல நூறு அஹ்மதி அல்லாதவர்களும் முஸ்லிம் அல்லாத கண்ணியத்திற்குரியவர்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் மிகுந்த கவனத்துடனும் அமைதியாகவும் உசூர் அவர்களின் சொற்பொழிவை கேட்டார்கள். அது 1961ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள் முதல் முறை அல் ஃபசல் பத்திரிகையில் வெளிவந்தது. எவ்வாறு இருப்பினும் அந்த சொற்பொழிவு தொடர்பாக டெல்லியினுடைய தேஜ் எனும் பத்திரிகையானது தனது 1946ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாளினுடைய பதிப்பில் இந்த குறிப்பை வெளியிட்டது. அதாவது, அஹ்மதிகளின் இமாம் ஹசரத் மிர்சா பஷீருத்தீன் மெஹமூத் அஹ்மத் சொற்பொழிவு ஆற்றியவாறு கூறினார்கள், அமைதி மற்றும் சமாதானத்தின் விவகாரங்கள் ஆகியவை மனிதன் தான் எந்த அளவுக்கு பழமையானவனாக உள்ளானோ அந்த அளவுக்கு பழமையானதாகும். ஏனென்றால் அவைகளுக்கு மனித இயல்போடு மிக ஆழமான தொடர்பு இருக்கின்றது. அதை நிலைநாட்ட வேண்டுமென்றால் பிறகு அதற்கு எதிர்ப்பு மற்றும் வெறுப்பின் உணர்வுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது வரும். இது அரசியல் விஷயம் அல்ல, மாறாக ஒழுக்கம் சார்ந்ததாகும்.
நாம் இறைவனின் இறைமையை அறிவோம் என்றால், உணவின் மீதான நேசம், பேராசை போன்றவைகளை விட்டுவிடுவோம் என்றால், அதன் பிறகு நம்மில் வெறுப்பு மற்றும் பேராசைக்கு பதிலாக சகோதரத்துவம் மற்றும் அன்பின் உணர்வுகள் உருவாக இயலும். மார்க்க உலகின் கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வர முடியும். நிபந்தனை என்னவென்றால், நாம் ஒருவர் மற்றவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்க உலகின் கருத்து முரண்கள் முடிவுக்கு வர முடியும். நிபந்தனை என்னவென்றால், நாம் ஒருவர் மற்றவரின் உணர்வுகளுக்கு கண்ணியமளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தன்னகத்தே சகிப்புத்தன்மையை உருவாக்க வேண்டும். எவ்வாறு மார்க்க விவகாரங்களில் பொறுமையின் அவசியம் உள்ளதோ அதே போன்று உலகளாவிய விவகாரங்களிலும் இருப்பது மிகவும் அவசியமாகும். முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்களுக்கிடையே அந்த காலத்தில் பிரச்சனைகள் இருந்தன, கிறிஸ்தவர்களோடும் இருந்தன. கூறினார்கள், நாம் சமுதாயம் மற்றும் நிற சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உலகளாவிய சகோதரத்துவத்தின் உணர்வை உருவாக்க வேண்டும். இது அன்னாரினுடைய அந்த கட்டுரையின் சுருக்கமான அறிமுகமாகும். பிறகு அன்னார் இன்னொரு கட்டுரை எழுதினார்கள். நம்முடைய கடமை என்னவென்றால், அநீதிக்குள்ளான சமுதாயங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நம்மை அடித்தாலும் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் சரியே. டில்லியினுடைய பத்திரிகையில் ஒரு கருத்து இருந்தது. அது என்னவென்றால், ஆங்கிலத்தில் பத்திரிகையானது எழுதியிருந்தது, அஹ்மதி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உள்ளனர், ஆனால் முஸ்லிம்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என அஹ்மதிகளை தூண்டி வருகிறது. பாகிஸ்தான் உருவான பிறகு, அதாவது இந்த பத்திரிகை எழுதுகிறது, பாகிஸ்தான் உருவாகும் போது முஸ்லிம்கள் பிறகு இவர்களோடு என்ன முறையில் நடந்து கொள்வார்கள் என்றால், காபூலில் இவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டதோ அவ்வாறு நடந்து கொள்வார்கள். அப்பொழுது அகமதிகள் எங்களை இந்தியாவோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் என்று அந்த பத்திரிகை கூறியிருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் 1947 மே 16 அன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இதை பற்றி கூறியவாறு கூறினார்கள், நமது கடமை என்னவென்றால், நாம் அநீதிக்குள்ளான சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நம்மை அடித்தாலும் நமக்கு துக்கம் கொடுத்தாலும் சரியே. மேலும் அன்னார் கூறுகிறார்கள், நம்முடைய எதிரி நம்மோடு அநீதி மற்றும் நீதியற்ற முறையில் நடந்து கொண்டாலும் நாம் நீதியோடு செயல்படுவோம். உசூர் அவர்களின் இந்த சொற்பொழிவானது காதியானிலும் புத்தக வடிவில் வெளியிடப்பட்டது. இன்றைய நாட்களிலும் கூட சில மக்கள் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் பாகிஸ்தானோடு இணைவதை ஏன் ஆதரித்தார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த சொற்பொழிவானது அதற்கான பதிலாகும். அப்போதைய காலத்தின் சூழலில் முஸ்லிம்களுக்கு உதவியின் தேவை இருந்தது. மேலும் ஜமாஅத் எப்பொழுதும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதில் முதல் வரிசையில் நிற்கிறது. ஜமாஅத்தோடு அநீதியான முறையில் நடந்து கொள்ளப்படாது என்பதை முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் கூறினார்கள், என்ன நிகழ்ந்தாலும் இப்பொழுது முஸ்லிம்களுக்கு உதவியும் தேவை. அகமதிகள் ஆதரவளிக்க வேண்டும், ஏனென்றால் நாம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக உள்ளோம். பாகிஸ்தானின் எதிர்காலம் தொடர்பாக அன்னார் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் பாகிஸ்தான் உருவான பிறகு பஞ்சாபினுடைய தலைநகர் லாகூரில் பாகிஸ்தானின் எதிர்காலம் என்கின்ற தலைப்பில் தொலைநோக்கு பார்வையுடைய சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தினார்கள். அதில் லாகூரின் பெரும் கல்வியாளர்களும் அறிவார்ந்த மக்களும் கலந்து கொண்டார்கள். அந்த சொற்பொழிவுகளில் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். முதல் 5 சொற்பொழிவுகள் லாகூரின் மெனாட் ஹாலிலும் 6வது சொற்பொழிவு லாகூர் பல்கலைக்கழகத்திலும் நிகழ்த்தினார்கள். கூறுகிறார்கள், எந்த சொற்பொழிவு தொடர்பாக நாம் பார்த்து வருகிறோமோ அது 1947 டிசம்பர் 7 லாகூரின் மெனாட் ஹாலில் நிகழ்த்தினார்கள். நேரம் குறைவாக இருந்த காரணத்தினால் அந்த கருத்துகளின் பல பகுதிகள் சொல்லப்படாமல் எஞ்சியிருந்தன. எனவே ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் தன்னுடைய நினைவால் அந்த சொற்பொழிவை மக்களின் நலனுக்காக அல் ஃபசலில் வெளியிட்டார்கள். 1947 டிசம்பர் 9 அன்று லாகூரிலிருந்து வெளிவந்த அல் ஃபசல் தினசரி பத்திரிகையில் அது வெளிவந்தது. உசூர் அவர்கள் தன்னுடைய அந்த சொற்பொழிவில் விவசாயம், கால்நடை மற்றும் செல்வங்களின் அடிப்படையில் பாகிஸ்தானை எவ்வாறு முன்னேற்ற இயலும் என்பதற்கான பொன்னான போதனைகளை ஆலோசனைகளாக வழங்கினார்கள். அந்த சொற்பொழிவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இஸ்லாமிய சட்டம் தொடர்பாக அன்னார் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு பாகிஸ்தானின் எதிர்காலம் என்ற தலைப்பில் அன்னார் வழங்கிய சொற்பொழிவு லாகூர் பல்கலைக்கழக ஹாலில் ஆற்றிய இறுதி சொற்பொழிவாகும். ஏற்கனவே கூறியது போன்று இஸ்லாமிய அரசியல் சாசனம் அல்லது அடிப்படை இஸ்லாமிய சட்டம் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றினார்கள். இந்த சொற்பொழிவானது பொதுமக்களின் பயனுக்காக 1948 பிப்ரவரி 18 அன்று பிரசுரம் வடிவில் வெளியிடப்பட்டது. இப்பொழுதும் கூட அன்வாருல் உலூம் 19வது பாகத்தில் அது இடம்பெற்றுள்ளது. அந்த சொற்பொழிவில் உசூர் அவர்கள் இஸ்லாமிய சட்டத்தை விளக்கியவாறு பாகிஸ்தானில் எப்படிப்பட்ட சட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற அம்சத்தை விளக்கினார்கள். கூறுகிறார்கள், பாகிஸ்தானின் அரசியல் சாசனத்தில் எங்கு முஸ்லிம்களின் பெரும்பான்மை இருக்கின்றதோ
அங்கு பாகிஸ்தானின் பகுதியில் முஸ்லிம்களுக்கு குர்ஆன் மற்றும் சுன்னத்திற்கேற்ப சட்டங்கள் உருவாக்கப்படும். அதற்கு எதிராக சட்டம் இயற்றுவது ஆகுமானது அல்ல என்ற ஒரு சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கினால் அதிகாரமானது முழுமையாக இஸ்லாமியமாக இருக்காது, ஏனென்றால் அது சாத்தியமில்லாதது. ஆனால் அரசாங்கத்தின் செயல் வழிமுறை இஸ்லாத்தினுடையதாக இருக்கும். மேலும் முஸ்லிம்கள் தொடர்பாகவும் அதன் சட்டமானது இஸ்லாமிய சட்டமாக இருக்கும். அதே இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களையும் இஸ்லாத்தின் மீது அமல் செய்ய வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் கூறவில்லை. மாறாக அது அதற்கு நேர் மாற்றமாக ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்தை வழங்குகிறது. இன்று இந்த மக்கள் இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய சட்டம் இருக்கிறது என்கின்றனர். ஆனால் செயலடிப்படையில் பார்த்தால் ஆரம்பத்தில் ஆலோசனையானது ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களே வழங்கியிருந்தார்கள். இஸ்லாத்தின் பெயரால் அநீதி இழைக்கப்படுகிறது. நான் கூறியது போன்று அன்னார் இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப செயல்படவும் சட்டம் வகுக்கவும் அதன் பக்கமும் கவனம் ஊட்டினார்கள். இன்றைய நாட்களில் முல்லாக்கள் கூறுவது போன்று அஹ்மதிகள் இந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என்றால் பிறகு இந்த ஆலோசனை மற்றும் கவனம் செலுத்துதலின் தேவை உங்களுக்கு என்ன இருந்தது? எவ்வாறு இருப்பினும் இன்றைய நாட்களில் நாட்டை பெயர்தாங்கிய முல்லாக்கள் கபலீகரம் செய்ய முயற்சிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களின் தவறான திட்டங்களில் இருந்து நாட்டிற்கு ரட்சிப்பு வழங்குவதற்கும் நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவதற்கும் நேரிய தலைவரை வழங்குவானாக. நாம் உலகில் நிலைநாட்ட வேண்டிய இஸ்லாமிய கட்டிடத்தின் ஒரு செங்கல் பாகிஸ்தான் ஆகும் என்ற தலைப்பில் அன்னார் சொற்பொழிவாற்றினார்கள். இந்த சொற்பொழிவானது கொயட்டா நகரின் டவுன் ஹாலில் நிகழ்த்தப்பட்டது. அவர்கள் பாகிஸ்தான் உருவான பிறகு பாகிஸ்தானின் எதிர்காலம் என்கின்ற தலைப்பில் லாகூரில் 6 சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருந்தார்கள். அது தொடர்பாக கூறப்பட்டது. அதற்கு சிறிது காலத்திற்கு பிறகு உசூர் அவர்கள் மேற்கு பாகிஸ்தானின் பிற நகரங்களுக்கு சென்றார்கள். மேலும் பாகிஸ்தானின் ஆயிரக்கணக்கான குடிமக்களுக்கு பாகிஸ்தானின் உறுதிப்பாடு தொடர்பாக தனது தொலைநோக்கு சிந்தனைகளையும் கட்டமைக்கும் சிந்தனைகளையும் வெளிச்சமிட்டு காட்டினார்கள். 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உசூர் அவர்கள் கொயட்டா நகருக்கு சென்றார்கள். மேலும் கொயட்டாவில் மிகவும் தகவல்களை உள்ளடக்கிய உள்ளம் கவரும் சொற்பொழிவை பொதுவெளியில் நிகழ்த்தினார்கள். அதில் பாகிஸ்தானுக்கு வர இருக்கும் நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் பாகிஸ்தானியர்களுக்கு வழிகாட்டியவாறு மிகவும் திறந்த மனதோடு மிகவும் விரிவாக தன்னுடைய சமுதாய கடமையை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஊட்டினார்கள். தன்னுடைய உத்வேகம் நிறைந்த அன்பு நிறைந்த சொற்களில் அளவுடந்த ஈமானிய ஆற்றல் மற்றும் வெற்றி கொள்ளும் உறுதிப்பாட்டினால் லட்சக்கணக்கான மரணித்த துயருண்ட உள்ளங்களில் வாழ்வு மற்றும் நற்செய்தியின் ஒரு வலுவான ஆன்மாவை ஊதினார்கள். இந்த சொற்பொழிவானது ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் 1948ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி கொயட்டா நகரின் டவுன் ஹாலில் பாகிஸ்தான் மற்றும் அதன் எதிர்காலம் என்கின்ற தலைப்பில் நிகழ்த்தினார்கள். அது 1952ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அல் ஃபசல் பத்திரிகையில் வெளிவந்தது. மக்களின் மீது அதன் சிறந்த தாக்கம் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் முன்னேற்றம் மற்றும் அதன் உறுதிப்பாட்டிற்கான பொன்னான போதனைகள் தொடர்பாக 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று அஹ்மதியா ஜமாத் சர்கோதா கம்பெனி பாகில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்தது. அன்றைய காலத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்த இயன்றது. இப்பொழுது நாம் நம்முடைய தர்பியத் கூட்டங்களையும் கூட நடத்த முடியவில்லை. இந்த கூட்டமானது இந்த அடிப்படையில் ஒரு மிகவும் சிறப்பிற்குரியதாக இருந்தது. அதில் முதல் முறை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் சர்கோதா மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான அகமதிகள் மற்றும் அகமதி அல்லாத சகோதரர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார்கள். அவர்களுக்கு தன்னுடைய விலை மதிப்புமிக்க அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படவும் பாகிஸ்தானை உறுதியிலும் உறுதி வாய்ந்ததாக ஆக்குவதன் பக்கமும் மிகவும் உள்ளம் கவரும் வகையில் கவனமூட்டினார்கள். உசூர் அவர்களின் சொற்பொழிவானது துவக்கம் முதல் இறுதி வரை மிகுந்த ஆர்வத்தோடும் கவனத்தோடும் கேட்கப்பட்டது. அவர்கள் பாகிஸ்தானின் பாதுகாப்பு மற்றும் அதன் நலனை கருத்தில் கொள்வதன் பக்கம் கவனமூட்டியவாறு கூறினார்கள். இறைவா, எங்களுக்கு இந்த நாட்டை வழங்குவாயாக என்று நாமேதான் கூறினோம். இதை இப்பொழுது சரியான முறையில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அதை முன்னேற்றமடைய செய்வது நம்முடைய கைகளில் இருக்கின்றது. நாம் நம்முடைய கடமைகளை புரியவில்லை என்றால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் தலைகுழிவிற்கு ஆளாவோம். அல்லாஹ் நம்மிடத்தில், நீங்கள் கேட்டதற்கேற்ப நான் உங்களுக்கு இந்த நாட்டை வழங்கினேன், ஆனால் நீங்கள் இதை வீணாக்கி விட்டீர்கள் என கூறுவான். இன்றைய நாட்களில் முல்லாக்கள் இதை நாசமாக்குவதிலேயே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக அன்னார் வாழ்வின் அனைத்து துறை சார்ந்த மக்களுக்கும் நேர்மையாக தங்களுடைய வரிகளை செலுத்துவது மற்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பிற்காக அதிகமான இளைஞர்களை இராணுவத்திற்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தினார்கள். அன்றைய நாட்களில் பத்திரிகைகளில் நாமோ பாகிஸ்தானை இஸ்லாமிற்காகவே கேட்டோம், ஆனால் பாகிஸ்தானிய அரசாங்கமானது இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ அதற்கு எதையும் செய்யவில்லை என்ற சர்ச்சை விவாதிக்கப்பட்டு வந்தது. அது தொடர்பாக தொலைநோக்கு பார்வையுடைய விஷயங்களை எடுத்துரைத்தார்கள். இறுதியில் கூறினார்கள்,
வெறும் வெற்று முழக்கங்களை இடுவது மட்டும் ஏதேனும் சமுதாயத்தின் வெற்றிக்கான அடையாளமாக இருக்காது. இப்பொழுது அனைவரும் நாரே தக்பீர் என்று முழக்கமிடுவார்கள் என்றால், அதாவது அந்த நேரத்தில் உள்ள மக்கள் அவ்வாறு கூறுவார்கள் என்றால், அதாவது பாகிஸ்தான் வாழ்க, இந்தியா ஒழிக என்று கூறுவதனால் இந்தியாவில் ஒரு எலி கூட மரணிக்காது. வெற்று முழக்கங்களால் ஒன்றும் நடக்காது. ஆனால் அனைவரும் நான் கூறிய இந்த விஷயங்களுக்கு ஏற்ப செயல்பட துவங்கிவிட்டால், அதாவது நான் சொற்பொழிவில் கூறியதை போன்று வியாபாரிகள் வரி செலுத்த துவங்கிவிட்டால், பொதுமக்கள் டிக்கெட் பெறாமல் ரயிலில் பயணம் செய்யாதிருப்பார்கள் என்றால், இளைஞர்கள் வீணான விஷயங்களில் தங்களுடைய நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக கல்வியில் முன்னேறுவார்கள் என்றால், வலுவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இராணுவத்தில் செல்வார்கள் என்றால், அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் வழக்கத்தை கைவிடுவார்கள் என்றால், மேலும் அனைத்து பணிகளையும் நேர்மையோடும் கடின உழைப்போடும் செய்வார்கள் என்றால், பாகிஸ்தான் செயல் வடிவில் உறுதி வாய்ந்ததாக ஆகும். ஆனால் இன்றைய நாட்களிலோ முன்பை விட அதிகமாக இதற்கு நேர்மாறாக நிகழ்கிறது. அன்னார் கூறினார்கள், பிறகு நீங்கள் ஒருமுறை கூட பாகிஸ்தான் வாழ்க என்று கூறாவிட்டாலும் பாகிஸ்தான் வாழும். நீங்கள் முழக்கமிட்டாலும் முழக்கமிடவில்லை என்றாலும் என் நிலையிலும் பாகிஸ்தான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான செயல் சான்று கிடைக்கும். இராணுவம் சார்ந்த கட்டுரைகளும் பல உள்ளன. உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துள்ளேன். ரஷ்யா மற்றும் தற்காலத்து போர் என்ற தலைப்பிலானது. இரண்டாவது உலகப் போரில் ரஷ்யா போலந்து நாட்டிற்குள் நுழைவது மற்றும் அது தொடர்பான அன்னாரின் விமர்சனம். இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா போலாண்டிற்குள் நுழைந்தது. அப்பொழுது ஹசரத் முஸ்லிமோத் அவர்கள் இந்த கட்டுரை எழுதினார்கள். இது 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி அல் ஃபசல் தினசரி பத்திரிகையில் வெளிவந்தது. அதில் உசூர் அவர்கள் ரஷ்யா போலாண்டிற்குள் நுழைந்த காரணிகள் மற்றும் நோக்கங்களை பற்றி எடுத்துரைத்தவாறு ரஷ்யா போலாண்டை பிரிக்க எண்ணுவதாக கூறினார்கள். அதனுடைய எண்ணம் சரியானதாக தோணவில்லை. அது ஜெர்மனியோடு கூட்டு சேர்ந்து விட்டது. மேலும் ஜெர்மனி போலாண்டை பிடிப்பதற்கு ஏதுவாகவும், ரத்தம் சிந்தாமல் போலாண்டினுடைய அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அது தன்னுடைய படைகளை போலாண்டிற்குள் அனுப்புவதில் பிடிவாதமாக இருக்கிறது. இவ்வாறு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் பிறகு அதன் உடன்படிக்கை மூலம் ஜெர்மனி போலாண்டை தாக்கும், பிற சமுதாயங்கள் தலையிடவில்லை என்றால் சரி. அவ்வாறில்லை என்றால் ஜெர்மனி போலண்டை நசுக்கும். மேலும் இரு நாடுகளும் அதை பங்கிட்டுக் கொள்ளும். இந்த கட்டுரையில் உசூர் அவர்கள் அந்த போரின் பிறகுள்ள நிலைமைகளை எடுத்துரைத்தார்கள். மேலும் தனது தொலைநோக்கு பார்வையின் மூலம் நேச நாடுகளுக்கு பயன் தரக்கூடிய ஆலோசனைகளை வழங்கினார்கள். சிறந்த ஆலோசனைகளாக அவைகள் இருந்தன. எனவேதான் போலந்து தப்பித்தது. உலகளாவிய நிலைமைகளின் மீதும் அன்னாருக்கு ஆழ்ந்த பார்வை இருந்தது. நான் கூறியது போன்று அது தொடர்பாகவும் அன்னாரினுடைய பல கட்டுரைகள் உள்ளன. மார்க்க சொற்பொழிகள், விளக்க உரைகள் நான் கூறியது போன்று அசாதாரணமான எண்ணிக்கையில் உள்ளன. ஜுமுஆ குத்பாக்கள், ஜமாஅத்தினுடைய கூட்டங்களிலும் வேறு சந்தர்ப்பங்களிலும் ஆட்சி இருக்கக்கூடிய சொற்பொழிவுகள் அறிவு ஞானத்தின் ஒரு கருவூலமாகும். தப்சீரே கபீரானது முதலில் 10 தொகுதிகளாக இருந்தன. பழையது. இப்பொழுது அதில் அன்னாருடைய மேலும் சில குறிப்புகள் இணைக்கப்பட்டு 15 தொகுதிகளாக புதியது அச்சாகிவிட்டது. பல்வேறு தலைப்புகள் மேலும் விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் சூறாக்களின் விளக்க உரைகளினுடைய அன்னாரின் குறிப்புகளும் கிடைத்திருக்கின்றன. அவைகள் ஆராயப்பட்டு வருகின்றன. அநேகமாக அவைகளும் அச்சிடப்பட்டால் அதனுடைய 30 தொகுதிகள் ஆகிவிடும். ஏனென்றால் அவைகள் 30,000 பக்கங்களை கொண்டவைகளாக உள்ளன. எனவே அல்லாஹ் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முன்னறிவிப்பாக செய்த வாக்குறுதியை எல்லா வகையிலும் ஹஸ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மெஹமூத் அஹ்மத் அவர்களில் முழுமையடைய செய்து காட்டினான். சில உதாரணங்களை நான் இப்பொழுது உங்கள் முன் வழங்கியுள்ளேன். அன்னாரினுடைய இந்த அறிவு மற்றும் ஞானம் நிறைந்த சொற்பொழிவுகளை படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பல விஷயங்கள் இன்றைய காலத்து நிலைமைகளுக்கு ஏற்பவும் இருக்கின்றன. அவைகளிலிருந்து பயனடைய வேண்டும். அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل
بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر